இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புத்தகத்தின் 13 மற்றும் 14ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக யோபு பக்தன் பேசுவதை நாம் பார்க்க முடிகின்றது. தன்னுடைய நண்பர்களுடைய வாதங்களை முறியடித்து கடவுளிடம் தன் நேர்மையை நிரூபிக்க துடித்து கொண்டிருந்தார் யோபு. இந்த 13ஆம் அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நண்பர்களுடைய அறிவை யோபு குறை கூறுகின்றார். 2வது பகுதியாக 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் போலியான நண்பர்களும் கடவுளுடைய நீதியும் குறித்து படிக்கின்றோம். 3வது பகுதியாக 13ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் யோபுவின் நம்பிக்கையின் சவாலை குறித்து படிக்கின்றோம். 4வதாக 20ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் யோபுவின் விண்ணப்பத்தையும் கேள்விகளையும் பார்க்கின்றோம். 5வதாக 26ஆம் வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் மனித பலவீனமும் கடவுளுடைய பார்வையும் குறித்து படிக்கின்றோம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6 வரைக்கும் நண்பர்கள் கூறுவதை முன்பே தான் அறிந்திருப்பதாகவும் தன்னை விட அவர்கள் ஒன்றும் பெரிய ஞானிகள் இல்லை என்றும் யோபு கூறுகிறார். அதோடு கூட அவர்கள் கூறுவது எல்லாம் பொய் என்றும் தங்களை நியாயப்படுத்த கடவுளுக்கு முன்பாக அவர்கள் பொய் பேசுகிறார்கள் என்றுமே கூறுகின்றார். 13ஆம் அதிகாரத்தின் 4, 5ஆம் வசனங்களை படிக்கும்போது, நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்குதவாத வைத்தியர்கள், நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும். யோபுவுக்கு ஆலோசனை சொல்ல வந்த நண்பர்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாய் மாறிப்போனார்கள். அவர்களுக்குள்ளாக சரியான நோக்கம் மற்றும் சரியான பார்வையற்றவர்களாய் போய்விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கம் இருக்கிறதா? பிறருக்கு நாம் ஆறுதல் சொல்ல போயிருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை துன்பப்படுத்துகிறோமா? இதே 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூட, நீங்கள் மௌனமாய் இருங்கள், நான் பேசுகிறேன், எனக்கு வருகிறது எனக்கு வரட்டும் என்றே சொல்லுகின்றார். ஆகவே பிறருக்கு ஆறுதல் சொல்லும்போது அவர்களை குற்றப்படுத்தாதபடி, உண்மையாகவே ஒருவேளை அவர்கள் பாவம் செய்திருந்தால் மனம் திரும்புவதற்கு அவர்களை வழிநடத்த வேண்டும். நமக்கு தெரியாது கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை கொண்டு வந்தார். ஆகவே ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டோம். 2வது பகுதியாக 13ஆம் அதிகாரத்தின் 7லிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் போலியான நண்பர்கள் என்றும் கடவுள் நீதி உள்ளவர் என்பதையும் சொல்லுகின்றார். யோபுவின் நண்பர்கள் தங்கள் வாதங்களால் கடவுளுக்கு பரிந்து பேசுவதாக நினைக்கிறார்கள். ஆனால் யோபு அவர்களை பொய்யான மருத்துவர்கள் என்று அழைத்து, கடவுள் ஒரு தலைபட்சமாக நீதியை வளைக்க மாட்டார் என்றும் உண்மையை மறைப்பவர்களை கர்த்தர் கண்டிக்கிறார் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார். 13ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்திலே, உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி, உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியல்களுக்கு சமானம். ஒருவேளை உங்களை பற்றி நீங்கள் நினைவாக ஏதாவது அடையாளங்கள் வைத்திருந்தால் அவைகள் அழிந்து போகக்கூடியவை என்றே சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நாம் உயிரோடு வாழும் காலகட்டத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் அவர் சொன்ன நன்மைகளை இந்த உலகத்திலுள்ளவர்களுக்கும் செய்து வாழ அழைக்கப்பட்டோம். 3வது பகுதியாக யோபுவினுடைய உறுதியான நம்பிக்கையின் சவாலை நாம் பார்க்க முடிகின்றது. 13ஆம் அதிகாரத்தின் 15வது 16வது வசனங்களை நாம் படிக்கும்போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவரே என் இரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான் என்று சொல்லுகின்றார். என் தேவனாகிய கடவுள் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். தேவனுடைய நற்குணத்தை குறித்து சொல்லப்பட்ட விசுவாசத்திற்குரிய மிகப்பெரிய அறிக்கைகளிலே மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதான அறிக்கையாக இது காணப்படுகின்றது. யோபுவுக்கு என்ன சம்பவிக்க வேண்டுமென்று தேவன் அனுமதித்திருந்தாலும், என்னெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே பாரமாய் அவர் சுமத்தி இருந்தாலும்,
ஒருவேளை கர்த்தர் அவர்களை கொன்று போட்டாலும் முடிவாக தேவன் அவரை தோல்வியுற செய்ய மாட்டார் என்பதை யோபு முழுமையாக விசுவாசித்து சொன்ன அறிக்கை இது. நாமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை, அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்துவோம்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 39 வரைக்கும் நாம் படிக்கும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, தொடர்ந்து சென்று உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று ரோமாபுரி சபையாருக்கு பவுலப்போஸ்தலன் எழுதினது போல தேவன் மேலே முழுமையான நம்பிக்கையோடு வாழ நாம் அழைக்கப்பட்டோம். ஏனென்றால் அவரே தான் நம்முடைய இரட்சிப்பு. சங்கீதக்காரனும் பல முறை இதை பாடியிருக்கின்றார். 118ஆம் சங்கீதத்தின் 14வது வசனத்திலே, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர் என்று பாடுகின்றார். ஆகவே நமக்கு விடுதலை, மீட்பு, இரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவாலே மட்டுமே உண்டு. 4வது பகுதியாக 20ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும் யோபுவினுடைய விண்ணப்பத்தையும் கேள்விகளையும் நாம் பார்க்க முடிகின்றது. 13ஆம் அதிகாரத்தின் 22, 23ஆம் வசனங்களிலே, நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் என்று ஆண்டவரிடம் கேட்கின்றார். ஆண்டவரே, நீர் பேசுவீராக, நான் உத்தரவு சொல்லுவேன். நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன் என்று தேவனிடம் நிற்கிறதை பார்க்க முடிகின்றது. நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரோடு பேச வேண்டும். லூக்கா நற்செய்தியாளர் 18ஆம் அதிகாரத்தின் 13, 14ஆம் வசனங்களிலே கடவுளோடு பேசுகின்ற இருவரை பார்க்க முடிகின்றது. ஒருவன் ஆயக்காரன், மற்றவன் பரிசேயன். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நாம் தேவ சமூகத்திலே வரும்போது, நம்மை தாழ்த்தி தேவனிடம் மன்றாடும்போது தேவன் நமக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார். 5வது பகுதியாக 26ஆம் வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் பலவீனமும் கடவுளுடைய பார்வையும் குறித்து நாம் படிக்கின்றோம். நாம் இந்த உலகத்திலே பலவீனர்கள். மனிதன் பலவீனத்தை ஒப்புக்கொள்ளும் போது காய்ந்த சருகை போலவோ அல்லது பொட்டைத்து அழிந்து போகின்ற துணியைப் போலவோ மிகவும் சாதாரணமானவனாக இருக்கின்றான். மட்டுமல்ல, ஆண்டவர் அவன் கால்களை தொழுவடித்து போட்டு அவன் வழிகளையெல்லாம் காவல் பண்ணுகிறவராக இருக்கின்றார். அதாவது சகலத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார் என்பதை குறிப்பிடுகின்றார். தேவ சமூகத்திலே நாம் பலவீனமானவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து 14ஆம் அதிகாரத்திலும் யோபு பக்தன் மனிதனின் நிலையற்ற வாழ்க்கையையும் மரணத்திற்கு பிந்தைய நம்பிக்கையை மையமாக கொண்ட ஒரு பகுதியாக இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கின்றார். 14ஆம் அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரித்து நாம் படிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் மனித வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை பார்க்கின்றோம். 2வது பகுதி 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இயற்கையின் நம்பிக்கை மற்றும் மனிதனின் மரணத்தை பார்க்கின்றோம். 3வது பகுதியாக 13ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் மரணத்திற்கு பிந்தைய நம்பிக்கையையும் ஏக்கத்தையும் பார்க்கின்றோம். முதல் பகுதியிலே மனித வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை, மனிதனுடைய நாட்கள் குறுகியதாகவும் கவலைகள் நிறைந்ததாகவும் காணப்படுகின்றது. மனிதனுடைய வாழ்க்கை பூவை போல மலர்ந்து அறுக்கப்படுவதாகவும் நிழலை போல நிலை நிற்காமல் கடந்து போய்கொண்டிருப்பதாகவும் யோபு குறிப்பிடுகின்றார். பலவீனமான மனிதனை கர்த்தர் ஏன் கவனிக்க வேண்டும் என்று யோபு பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்.
14ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். 2வது வசனம், அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகின்றான். நம்முடைய வாழ்வை குறித்து யாக்கோபு எழுதின நிருபத்தின் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது, குறுகியது, நிலை நிற்காதது என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 15, 16வது வசனங்களிலே, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் அதை அறியாது. அன்பானவர்களே, மனித வாழ்க்கை நிலையற்றது. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை எவ்வளவாய் நாம் ஒப்பு கொடுத்து வாழுகிறோமோ அதுதான் நிலைத்திருக்கும். 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். கடந்து போகக்கூடாத எல்லையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கின்றார். சங்கீதம் 39:4-5களிலே படிக்கும்போது, கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் என்று தேவனிடம் மன்றாடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட நிலையற்ற நாட்களிலே நிலையாயிருக்கின்ற ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2வது பகுதியாக இயற்கையின் நம்பிக்கை மற்றும் மனிதனுடைய மரணத்தை குறித்து 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். 14ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்திலே, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். நாம் பார்த்திருக்கின்றோம், அநேக விதமான மரங்கள் வெட்டப்பட்டாலும் அதிலே பல இளங்கிளைகள் துளிர்த்து அது திரும்பவும் ஜீவித்து நிற்கிறது. ஆனால் மனிதனோ அப்படியல்ல, அவனுடைய வாழ்வு நிறைவு பெறுகிறதையே நாம் பார்த்திருக்கின்றோம். 3வதாக 13ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் மரணத்திற்கு பிந்தைய நம்பிக்கையையும் ஏக்கத்தையும் பார்க்கின்றோம். தன் வேதனைகள் முடிவுக்கு வரும்படி தன்னை பாதாளத்தில் மறைத்து குறித்த காலம் வரும் வரை நினைவுகூர வேண்டுமென்று யோபு ஏங்குவதை பார்க்க முடிகின்றது. மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ என்ற கேள்வியை எழுப்பும் யோபு, கர்த்தர் தம்மை மீண்டும் அழைக்கும் நாளுக்காக காத்திருப்பதை அவர் கூறுவதை நாம் பார்க்க முடிகின்றது. கர்த்தர் மனிதனை சோதித்து பார்ப்பதாகவும் அவனது சந்ததிகள் படும் வேதனைகள் தனக்கு தெரியாது என்றும் தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகின்றார். 14வது வசனத்திலே, மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஒரு மனிதன் மரித்த பின்பு பிழைப்பது, அவன் என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் மட்டுமே அறிவார், நாம் அறியோம். 15வது வசனத்திலே, என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன், உமது கைகளின் கிரியைகளின் மேல் விருப்பம் வைப்பீராக என்று தேவ சமூகத்திலே விண்ணப்பம் செய்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்த யோபு தன் வாயினால் பாவம் செய்யாதபடி தன்னுடைய விசுவாச அறிக்கையை செய்து, ஆனாலும் என்ன காரணத்தினால் எனக்கு இப்படிப்பட்ட நிலையற்ற துன்பம் வந்தது என்பதை ஆண்டவரிடம் கேட்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த துன்பம் வந்தது என்று கேட்டு எந்த பதிலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கவும் நம்மை இரட்சிக்கவும் அவரிடம் திரும்ப திரும்ப மன்றாடும் போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாடுகளை கடந்து செல்ல நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தை இழந்து போகாமல் கிறிஸ்துவிலே எந்தவித உபத்திரவத்தையும் பாடுகளையும் துன்பங்களையும் சகிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.